அண்ணாமலையின் புதிய கட்சி உதயமாகும் தேதி வெளியானது. துள்ளி குதிக்கும் ஆதரவாளர்கள், தொடர்ந்து நிர்வாகிகளை சந்திக்கும் அண்ணாமலை. அண்ணாமலைக்கு எதிராக பேசுவதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது? கொதித்து போய் டெல்லி மேலிடம் போட்ட அதிரடி உத்தரவு. அலரும் தமிழக பாஜக. விஜயிடம் அடம் பிடிக்கும் விசிக. அதிர்ச்சியில் தாவேக. பயிற்சி எடுத்துக்கொண்ட எம்எல்ஏக்கள். இனியாவது களம் மாறுமா? அரசியல் களத்தில் மட்டுமல்ல, சட்டமன்றத்திலும் எடப்பாடியை ஒதுக்கும் விஜய். தவிக்கும் அதிமுக. விஜய்க்கு எதிராக முதல் கட்சியாக களமிறங்கிய பாஜக. அமைச்சர் பதவியை துறக்க தயார். அதிர்ச்சியில் விஜய். திமுகவை போன்றே தாவேகாவும் விளம்பரத்திற்காக பொய் பேசும் அமைச்சர்கள். போட்டு தாக்கும் அஸ்வத்தாமன். தமிழக அரசியல் களத்தில் பல்வேறு பரபரப்புக்கு மத்தியில் இன்று கூடுகிறது தமிழக சட்டமன்றம். விஜயின் நிலைப்பாடு என்ன? தமிழக அரசின் செயல்பாடுகள் என்ன? தமிழக அரசியல் களத்தில் என்ன நடக்கிறது? வாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். தமிழக அரசியல் களத்தில் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாமல் அடுத்தடுத்த பரபரப்பு சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குங்கிறதான். இன்னைக்கு பல்வேறு அரசியல் பரபரப்புகள் ஒரு பக்கம் நடந்தாலும், இன்னைக்கு தமிழக அரசியல் களத்துல விஜய்ங்கிற ஒரு முகம் தான் இன்னைக்கு முன்னாடி நிக்குது. அவருக்கு எதிரா இன்னைக்கு எந்த ஒரு முகமோ எந்த கட்சியிலுமே இல்லைங்கிறது தான் யதார்த்தமான விஷயம். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு அண்ணாமலைங்கிற ஒருத்தர் விஜய்க்கு எதிரா முன்னாடி நிக்கிறாரு. ஏன்னா அதிகாரம் ஒரு பக்கம், அறிவுத்திறன் ஒரு பக்கங்கிறது தான் அடுத்த அரசியல் நகர்வா தமிழக அரசியல்களை இருக்குங்கிறது தான் பெருவாரியான பத்திரிகையாளர்களும் ஊடகங்களும் பேசக்கூடிய தகவலா இருக்கு. அப்படிப்பட்ட சூழல்ல அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து விலகின உடனே அவரு தனியா ஒரு இயக்கம் தொடங்கிட்டாருன்னா, அந்த இயக்கம் அடுத்தடுத்த நாட்கள்ல அரசியல் இயக்கமா மாறுங்கிறதையும் அவர் உறுதிப்படுத்திட்டாரு. நேத்தோட காணொலியில கூட 50 லட்சம் உறுப்பினர் வர வரையில நம்ம அமைதியா பணியை செய்வோம், 50,01,000ன்னு வரும்போது மக்கள் விருப்பப்பட்ட அரசியல் களத்துக்கு வரங்கிறது அவர் உறுதிப்பட தெரிவிச்சிட்டாரு. அண்ணாமலை அவர்கள் அரசியல் கட்சியை தொடங்குறது உறுதிங்கிறது தான் ஏற்கனவே நம்ம எல்லாம் பேசின விஷயம்தான். அப்படி இருக்கக்கூடிய அவர் என்னைக்கு அரசியல் இயக்கம் எந்த நாட்கள்ல தொடங்குங்கிறது பல்வேறு தமிழக மக்கள்களும் அவரது ஆதரவாளர்களும் எதிர்பார்த்த ஒரு விஷயமா தான் இருக்கு. திரு அண்ணாமலை அவர்கள் செப்டம்பர் 15ஆம் தேதி தன்னுடைய அரசியல் இயக்கத்தை அறிவிக்க போறாருங்கிற ஒரு செய்தி முழுமையா வெளியில வந்திருக்குங்கிறது தான். அது வரையிலும் வி த லீடர்ஸ்ங்கிற ஃபவுண்டேஷனை அடுத்தடுத்த நகர்வுகளை அவர் எடுத்துட்டு போகணுங்கிறதுல அவர் உறுதியா இருக்காரு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், திரு அண்ணாமலை அவர்கள் விநாயகர் சதுர்த்திக்கு முன்பாகவோ அல்லது விநாயகர் சதுர்த்தி முடிந்த பிறகோ அரசியல் கட்சி தொடங்க போறது உறுதிங்கிறத நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அப்படி இருக்கும்போது செப்டம்பர் 15ங்கிற ஒரு நாள் குறிப்பிட்டு இன்னைக்கு பேசுறாங்க அப்படின்னா, அண்ணாமலையோட ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஏஜி சம்பத் அவர்கள் தான் செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணாமலை அவர்கள் கட்சி தொடங்க போறாருங்கிற அறிவிப்பையும் அவர் தான் கொடுத்திருக்கிறாரு. இந்த பரபரப்பெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், பாஜக இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் அண்ணாமலையை வசைப்பாடுறதை நிறுத்தாம ஒவ்வொரு தலைவர்களா வசப்படிக்கிட்டே இருக்காங்க. இந்த தகவல் எல்லாமே டெல்லி மேல் இடத்துக்கு போயிருக்கு. போனதுக்கு அப்புறம் தான் அமித்ஷா அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய முக்கிய தலைகள் எல்லாம், குறிப்பா யாரு வேற யாரு, அந்த 4 தலை தான். அந்த 4 தலைகளை அது இல்லாம கூட எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எல்லாம் வர சொல்லி அமித்ஷா அவர்கள் ஒரு டோஸ் விட்டதா தகவல்கள் இப்போ கசியுது. அது என்ன அப்படின்னா, யார் அதிகாரம் கொடுத்தா நீங்க அண்ணாமலையை எதிராக பேசிட்டு இருக்கீங்க? ஏதோ நீங்க கான்ட்ரோவர்சியான விஷயங்கள் எல்லாம் அண்ணாமலை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அவரு கட்சியை விட்டு போயிட்டாரு. நீங்க போய் பாஜக வளர்க்கக்கூடிய வேலையை பார்க்காம அண்ணாமலை ஏன் எதிராக பேசிட்டு இருக்கீங்கன்னு அமித்ஷா அவர்களே டோஸ் விட்டாராமா. ஏன்னா அக்கா தமிழிசை அக்கா தான் முதல்ல அண்ணாமலைக்கு ஆதரவும் இல்லை எதிர்ப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி அவருங்க தான் ஆரம்பிச்சாங்க. அவங்க ஆரம்பிச்சாங்க, அடுத்தடுத்த தலைவர்கள் பேசிட்டே இருக்காங்க. அதனாலதான் அமித்ஷா அவர்கள் ஒட்டுமொத்த தலைவர்களுக்கும் வாய் போட்டுட்டாராமா. இனிமேல் யாருமே அண்ணாமலையை பத்தி தவறா பேசக்கூடாது, நீங்க போய் ஆக்கப்பூர்வமா பாஜகவோட வளர்ச்சிக்கு வேலையை பாருங்க, அப்படி இல்லையா நீங்களாவே ஒதுங்கிக்கங்க, அடுத்தடுத்த தலைவர்களை வச்சு நாங்க கட்சியை வழி நடத்துறதுக்கு நாங்க தயாராயிட்டோம் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் உறுதிப்பட தெரிவிச்சிட்டாராமா. இதெல்லாம் கேட்டுதான் இங்க இருக்கக்கூடிய அந்த 4 தலைவர்களும் கப்பு சிப்புன்னு அமைதியான மோடுக்கு போயிட்டாங்கன்னு தகவல்கள் வருது. அவங்களே பேசிக்கிறாங்க. இது எல்லாமே அண்ணாமலைக்கு எதுக்காக
டெல்லி மேலிடம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குது? அவரு தான் வெளியில போய் ஏன் முக்கியத்துவம் கொடுக்குது? அப்படின்னு சொல்லி அவங்களும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இன்னைக்கு ஹாட் டாபிக்கா பாஜக தரப்புல இருந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல தான் இன்னைக்கெல்லாம் வந்து பல்வேறு விஷயங்கள் நடந்தாலும், இவங்களும் ஓரளவுக்கு அமைதி ஆயிட்டாங்க. ஆனா இருந்தாலும் பாஜகவோட ஆதரவாளர்களும், அண்ணாமலையோட ஆதரவாளர்களும் சமூக வலைதளத்துல அடிதடி சண்டை மட்டும் தான் ஒண்ணு இல்ல. மத்தபடி எல்லா விதமான சண்டையும் இன்னைக்கு சமூக வலைதளத்துல நடந்துகிட்டே இருக்கு. அதைத் தொடர்ந்து திரு அண்ணாமலை அவர்களும் தொடர்ந்து அவரது நிர்வாகிகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறாரு. வி த லீடர்ஸ்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி பயணிக்கணும்னு சொல்லி தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகளை திரு அண்ணாமலை அவர்கள் சந்திச்சு ஆலோசனை நடத்திக்கிட்டே இருக்காருங்கிறதான். ஏன்னா அவர் ஏற்கனவே குறிப்பிட்டாரு, இந்த மாசம் முழுக்க நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் வேலை தான் பார்க்க போறோம். ஜூலை மாசத்துல இருந்து தான் நம்ம மக்கள் வேலையா நம்ம மக்கள் சந்திப்பை நம்ம நடத்த போறோங்கிறது அவர் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டாரு. அதுவரையிலும் பி த லீடர்ஸ் எப்படியெல்லாம் பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு நேத்துடைய காணொளியில தெளிவா குறிப்பிட்டிருந்தாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு விஜய் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் ஏதேதோ பேசிட்டு இருக்கிறாங்க. டிஎம்கேவும் டிவிகேவும் சளைச்சது இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு களத்துல நிரூபணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா திமுகவோட தொழில்துறை அமைச்சராக இருந்த டிஆர்பி ராஜா தான் கடந்த காலத்துல தமிழகத்துக்கு 6,000 கோடி 10,000 கோடி முதலீடு வந்துச்சு, 20,000 பேத்துக்கு வேலை கொடுக்க போறோம் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் அடிச்சு விட்டுக்கிட்டே இருந்தாரு. ஆனா கடைசி வரியிலும் ஒண்ணுமே வரல. அதே மாதிரிதான் இன்னைக்கு விஜய் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் கீர்த்தனா அவங்களும் அடிச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு போலாந்துல இருக்கிற ஒரு கஸ்டமர் 6,000 கோடி ரூபாய்க்கு பட்டாசு எக்ஸ்போர்ட் பண்றேன்னு சொன்னாராமா. ஒரு பிசினஸ் மேனுங்கன்னு ஒரு மரியாதை கொடுக்க தெரியல, கஸ்டமர்ன்னு சொல்லி இந்த அக்காலாம் பேசுது. இந்த அக்காவெல்லாம் எப்படிதான் அமைச்சராக்கி வச்சிருக்காரோ விஜய். சரி, ஓகே, அது ரைட் ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனா போலாந்தினுடைய ஒரு ஆண்டினுடைய மொத்த பட்டாசு தேவையே 1000 1300 கோடி தானம்மா. ஆனா அக்கா 6,000 கோடி ரூபாய்க்கு பட்டாசு எக்ஸ்போர்ட் பண்றேன்னு சொல்லி இவங்க அடிச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க. விஜய் சொன்னது மாதிரி போட்டியே டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் அப்படின்னு சொன்னார்ல, அது இவங்க பொய் பேசுறதுல தான் டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் போட்டிங்கிறது இன்னைக்கு களத்துல நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறதான். இன்னைக்கு இவ்வளவு சண்டை சச்சரவுகளில் பல்வேறு பரபரப்பு நடந்தாலும் இன்னைக்கு தமிழக சட்டமன்றம் கூடிருச்சு. ஆளுநர் அவர்களும் முதல் உரைய தொடங்கிட்டாரு. அதுல மிக குறிப்பா விஜயனுடைய அரசாங்கம் மும்மொழி கொள்கை ஏத்துக்காது, கல்விய மாநில பட்டியலுக்கு வரணும். எம்ஜிஆர் காலம் அண்ணா காலத்துல இருந்து தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கை தான், அதை நாங்க ஆதரிக்கிறோம்னு சொல்லி விஜயனுடைய அரசாங்கம் இன்னைக்கு சொல்றாங்க. விஜயனுடைய பிள்ளைங்க எல்லாம் எங்க படிக்கிறாங்க? அவரு ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறாரு, விஜய் வித்யாசிரம். அந்த பள்ளிக்கூடத்துல என்ன 2 மொழி தான் சொல்லி கொடுக்குறாரா? இதெல்லாம் நம்ம வந்து கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஆனா இதெல்லாமே கண்டுக்காம விஜய் அவர்களோ வானத்துல பறக்கிற மாதிரி அவர் ஏதோ இருக்கிறாரு. ஆனா மக்களாகிய நம்ம தான் சிந்திக்கணும், யோசிக்கணும். எப்படியெல்லாம் நம்மள முட்டாளாக்குறாங்கன்னு பாருங்க. அவங்க பிசினஸ் பண்றதுக்கு 3 மொழி கொள்கையை வச்சுக்குவாங்களாமா. ஆனா பணம் இல்லாத ஏழை எளிய பாமர மக்கள் தான் அரசு பள்ளிக்கூடத்துல 2 மொழியை படிக்கணுமா. அதுலயும் அது அரசு பள்ளியினுடைய உட்கட்டமைப்புங்கிறது படு மோசமான சூழ்நிலை இருக்கு. இதெல்லாம் பிடிக்காதனாலதான் பெற்றோர்கள் ஏதாவது ஒரு வகையில கடனை உடனே வாங்கியாச்சும் தனியார் பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறாங்க. ஆனா இவங்க மக்கள் வாக்களிச்சுட்டாங்க, இவங்களும் சொகுசா உக்காந்துக்கிட்டு இருமொழி கொள்கைன்னு சாதாரணமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் அரசாங்கம் கடந்த திமுக ஆட்சி காலத்துல தான் கடன் எல்லாம் அதிகமா வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க. அதனால அரசுக்கு நிறைய நிதி சுமைகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அது ஏற்கனவே நாங்க வெள்ளை அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்கோம்னு சொல்லி பேசுறாங்க. சொஞ்ச சொன்ன வாக்குறுதியே செய்யணும். நீங்க கடந்த ஆட்சி காலத்துல பழிய தூக்கி போடுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. தமிழக அரசாங்கம் 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்குன்னு ஏற்கனவே தெரிஞ்சுதான் நீங்க களத்துல வந்தீங்க. இன்னைக்கு அரசா உட்கார்ந்ததுக்கு அப்புறமும் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமும் இன்னைக்கு திமுக மேல பழிய தூக்கி போடுறீங்களே, எந்த விதத்துல நியாயம்? ஆனா இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு காவேரி மேலாண்மை வாரியத்துக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு பிரகாரம் தமிழகத்துக்கு காவேரியில போதிய தண்ணீர் கிடைக்கலன்னு அவர் சொல்றாரு. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் கர்நாடகா போனாரு. அப்படியே அங்க இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் சிவகுமாரை பார்த்து சந்திச்சு
தமிழ்நாட்டுக்கு தண்ணி வேணும்னு சொல்லி. ஏன்னா, இங்க அவங்க கூட்டணியில தானே இருக்குது காங்கிரஸு. நீங்க அங்க பார்த்து கேட்டுருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு, இங்க மக்கள் முன்னாடி ஒரு நாடகத்த விஜய் அவர்கள் நடத்திட்டு இருக்கிறாரு. உட்கட்டமைப்ப மேம்படுத்துறதுக்கு கல்விக்கு உண்டான நிதியெல்லாம் மத்திய அரசாங்கம் குடுக்கணும். நாங்க வேகமா டெவலப் ஆகுறோம். ஒசூரு, மதுரை, கோவைக்குலாம் நீங்க மெட்ரோ குடுங்க. அப்படின்லாம் சொல்லி நான் நிதி ஆயோக் கூட்டத்திலே பேசியிருக்கிறேன்லாம், இன்னைக்கு இவரு சொல்றாங்க இந்த அறிக்கையில. இதெல்லாம் எத விஷயத்த எங்கெங்க பேசணும்னு ஒரு விவஸ்தை இல்லாம விஜய் அவர்களும் பேசிட்டு இருக்கிறாங்க. சரி அவ்வளவுதான் இருந்தாலும், இன்னைக்கு விஜய் அரசாங்கத்துக்கு எதிரா முதல் கட்சியா பாஜக களமிறங்கி போராட ஆரம்பிச்சிருக்குது. அது என்ன அப்படின்னா, இன்னைக்கு விஜயனுடைய அரசாங்கத்துல தமிழ்நாட்டுல ஏன்னா விஜய் அவர்களே சொல்லியிருந்தாரு, பெண்களுக்கு முக்கியத்துவம் குடுப்போம். பெண்கள் பாதுகாப்புக்கு தான் முதல் முன்னுரிமைன்லாம் நான் சிங்கப்பெண் திட்டமெல்லாம் தொடங்க போறேன்லாம் விஜய் அவர்கள் தான் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு களத்துல என்ன நடக்குது? கோயம்புத்தூர்ல 10 வயசு குழந்தையே பாலியல் வன்புணர்வுனால இறந்துருச்சு. கும்மிடிப்பூண்டில 3 வயசு குழந்தை. சேலத்துல 50 பெண்கள் இதே மாரி பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில, விஜய் அரசாங்கம் பெண்களுக்கு முன்னுரிமை, பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்லாம் சட்டமன்றத்துல பேப்பர்ல அடிச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எந்த விதத்துல நியாயங்கிறது தெரியல. பார்க்குற மக்களாகிய நீங்க தான் முடிவு பண்ணணும். விஜயனுடைய அரசாங்கத்துல எந்த அளவுக்கு பாதுகாப்பு குறைபாடு இருக்குங்கிறதெல்லாம். இத தான் பாஜக மையமா வச்சு இன்னைக்கு சென்னையில ஆர்ப்பாட்டத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, விஜயனுடைய அரசாங்கத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாசம், 6 மாசம் நேரம் குடுத்துருக்கலாம். ஆனா 1 மாசத்திலேயே இவங்க ஆரம்பிக்கிறாங்க. அரசுக்கு எதிரா போராட்டம் பண்றாங்க, ஆர்ப்பாட்டம் பண்றாங்கன்னா, கடந்த திமுக ஆட்சியில நடந்தத விட இன்னைக்கு டிவிகேல மிக மோசமா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துட்டு இருக்குது. அதிலேயும் குறிப்பா அது சொன்னா தவறா போயிருந்தான். இருந்தாலும் சொல்ல வேண்டியது நம்ம கடமையும் கூட. விஜயனுடைய கட்சி நிர்வாகிகளால தமிழகத்துல பெண்கள் மிக பெரும் அளவுல பாதிக்கப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பல்வேறு ஊடகங்கள், பத்திரிகை எல்லாம் செய்திகள் இன்னைக்கு வெளிவந்துகிட்டே இருக்குது. இன்னைக்கு போதைப் பொருளுங்கிறது இன்னைக்கு தமிழகத்துல உச்சம் தொட்டிருக்குது. இதையெல்லாம் தமிழக அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? ஏன்னா, விஜயனுடைய முகத்துக்கு நேர் ஆப்போசிட்டா இன்னைக்கு அண்ணாமலைங்கிற ஒருத்தர் இன்னைக்கு களத்துல நிக்க போறாரு. ஏன்னா, விஜய் விசஸ் அண்ணாமலைன்னு தான் அடுத்தது களம் மாறப்போகுதுங்கிறது தான் எதார்த்தமான விஷயமா இருக்கு. ஏன்னா, ஆப்போசிட்ல இருக்கிற அதிமுக கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சுவிட்டு போயிட்டே இருக்குது. எம்.எல்.ஏக்கள் எல்லாமே விஜயினுடைய கட்சியில போய் சேர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. எம்.எல்.ஏக்கள் தான் போறாங்கன்னு பார்த்தா, அடிமட்டத்தில இருக்கக்கூடிய தொண்டர்களும் இன்னைக்கு டிவிகேல எல்லா பகுதியிலும், எல்லா மாவட்டத்திலயும் இன்னைக்கு போய் சேர்ந்துகிட்டே இருக்காங்கிறதான். இன்னைக்கு திமுகவோட கூடாரமும் கலகலத்து போய் தான் இருக்கு. அவங்க என்ன மாரியான அரசியல் நடவடிக்கை அடுத்தது கையில எடுக்கலான்னு புரியாத புதிரா அவங்களும் ஏதேதோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் ஏதேதோ பேசிட்டு இருக்கிறாங்க. ஒண்ணும் செல்ஃப் எடுக்கிற மாரி ஒண்ணும் தெரியல. அப்படிப்பட்ட சூழல்ல படித்த, அறிவார்ந்த, நல்ல அரசியல் ஏற்கனவே தமிழகத்துல செஞ்ச அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு முன்னாடி வராரு. ஏன்னா, விஜய் செஞ்ச அனைத்து தகுடுதத்து வேலையும் அண்ணாமலைக்கு மிக சிறப்பாவே தெரியும். சமூக வலைதளத்தை எப்படி பயன்படுத்தணும்னு அண்ணாமலைக்கு மிக தெளிவாவே தெரியும். விஜய் விசஸ் அண்ணாமலைங்கிற களம் தான் அடுத்தது மாறப்போகுதா? அண்ணாமலை அரசியல் இயக்கம் தொடங்குனதுக்கு அப்புறம் களம் எப்படி மாறப்போகுது? அண்ணாமலையின் செயல்பாடு என்ன மாரி அமையப் போகுதுங்கிறத பொறுத்து தான் அண்ணாமலை விசஸ் விஜய்ங்கிற ஒரு களம் மாறுங்கிறது தான் எதார்த்தமான விஷயமா இருக்கு. இன்னைக்கு விஜய் அரசுல இருக்கக்கூடிய அமைச்சரா இருக்கக்கூடிய ராஜேஷ் அவர்கள் மேகதாதுல அணை கட்டுனா, இன்னைக்கு நான் பதவிய ராஜினாமா பண்ணிருவேன்னு சொல்றாரு. இவரும் காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவன். அங்க காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருக்கு. இவங்க அத பத்திலாம் பேசாம, கட்டவும் முடியாது. இன்னைக்கு கீழ் மட்டத்துல இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய அனுமதி இல்லாம, மேல இருக்கக்கூடிய மாநிலம் டேமையோ, தடுப்பணையோ கட்ட முடியாதுங்கிறது மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டம். அத நரேந்திர மோடி அவர்கள் தான் செஞ்சாரு. அதுதான் காவேரி மேலாண்மை வாரியமும் வலியுறுத்துது. அப்படிப்பட்ட சூழல்ல எப்படி அங்க டேம் கட்டவே முடியாது. ஆனா இவங்க மக்கள முட்டாளாக்குறதுக்காக டேம கட்டுனா ராஜினாமா பண்ணிருவேன். நான் அதுக்காக எத வேணாலும் பண்ணுவேன். இப்படியெல்லாம் கம்பி கட்டுற கதையெல்லாம் நீங்க பேச வேணாம் அமைச்சர் ராஜேஷ்குமார் அவர்களே. நீங்க ஆக்கப்பூர்வமா அரசியல் பண்ணுங்க. ஆக்கப்பூர்வமா மக்கள்கிட்ட பேசுங்க. மக்கள் பிரச்சனைய பேசுங்க. அதுக்குண்டான தீர்வ ஏற்படுத்தி குடுங்க. நீங்க தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நீங்க மக்கள் மத்தியில பேசி ஒரு பதற்றத்த நீங்க ஏற்படுத்த வேண்டாங்கிறது தான். ஏன்னா, இன்னைக்கு கீர்த்தனா அவர்கள் வெளியிட்ட ஒரு காணொளியில கூட இந்த போலாந்து விஷயங்கள் அதெல்லாம். ஆனா அஸ்வத்தாமன் அவர்கள் ஒரு காணொளிய வெளியிட்டு, அதனுடைய சூழல் எப்படிலாம் இருக்கு? ஆக்கப்பூர்வமா ஒரு பிசினஸ் மேன அணுகுங்க. தமிழக அரசாங்கம் ஒரு பிசினஸ வெற்றிகரமா எப்படி எடுத்துட்டு போகணும்? அப்படின்னு மிக தெளிவா ஒரு பதிலடியான ஒரு காணொளியும்,
விஜய் அவர்களுக்கும், விஜயினுடைய அரசாங்கத்துக்கும் வெளியிட்டிருக்கிறாரு. பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழக அரசியல்களும் என்ன மாரியான நடக்கப் போகுது? அடுத்தடுத்த நிகழ்வுகள் சட்டமன்றம் எது மாரியான தாக்கத்தை ஏற்படுத்த போது? விஜய் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற போறாராங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.